டேய் மச்சான், நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? வந்த உடனே என்ன பாக்கணும்னு உனக்கு தோணுச்சா? ஒரே ரொமான்டிக் தான் போல இருக்கு. ஏய், நீ எங்கடா போற? இந்த ஜவுளி கடையில எங்கேயாச்சும் ஒரு ஓரமா நிப்பா. சரி, வந்து உன்னை பாத்துக்கலாம், அதுக்குள்ளேயே ஆளுகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரலான்னு பார்த்தேன். என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் என்கேஜ்மென்ட்க்கு தானே சாரி எடுக்க வந்தோம். அது நம்ம சாருக்கா? ஹலோ ஹலோ, இந்த சாருங்கிற கூப்பிடுறதெல்லாம் காலேஜோட நிறுத்திடுங்க. இப்போ நீங்க என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு, அதனால நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரி, நீங்க எனக்கு தங்கச்சி மாதிரி தான். என்ன அண்ணனையே தாராளமா கூப்பிடலாம். சரி சார். சாரி சாரி சரி அண்ணா. என்னடா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் ரொம்ப ஓவரா இருக்கு. ஆமா அண்ணா, உங்களுக்கு இவருக்கு என்கேஜ்மென்ட்க்கு சாரி எடுக்கணும்னு சொன்னாரு. என்கேஜ்மென்ட்க்குனா ஃபேமிலியோட தானே சாரி எடுக்க வருவாங்க. நீங்க தனியா வந்திருக்கீங்க. இல்ல பூமாரி, இது ஃபேமிலி என்கேஜ்மெண்ட் கிடையாது. இது அவ ஆளுக்கு பர்சனலா எடுத்து கொடுக்குற ஒரு என்கேஜ்மெண்ட். அதனால அவ மட்டும் வந்திருக்கா. என்னண்ணா, உங்களுக்கும் ஆள் இருக்கா? என்னால நம்பவே முடியலண்ணா. எப்ப பார்த்தாலும் மூஞ்ச வெறப்பாவே வச்சுட்டு சுத்திட்டு இருப்பீங்க. என்ன தங்கச்சிமா அப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டா? என் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு ஆள் கிடைக்காதா? இவன் மூஞ்ச பாரு, 24 மணி நேரம் கம்பம் லத்தியமா தான் சுத்துறான். இவனுக்கே நீ சூப்பரா ஒரு பிகர் கிடைக்க முச்சுல, எனக்கு கிடைக்காதா தங்கச்சிம்மா? ஏன்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நானும் என் ஃப்ரெண்டும் கூட உங்களுக்குலாம் ஆள் இருக்காது, நீங்க சிங்கிளா இருப்பீங்கன்னு நிறைய வட்டை கண்டல் பண்ணிருக்கானா. ஆனா நீங்களும் கமிட்டடா இருக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு ஷாக்கா இருக்குண்ணா. யாரு எனக்கு ஆள் இருக்காதுன்னு சொன்னது? உன் ஃப்ரெண்ட் அந்த டோராமாண்ட தானே? நான் அவ அக்காலையே உசார் பண்ணி வச்சிருக்கேன், இது தெரியாம. இப்ப என்னமோ சொன்னீங்களே? ஏய் ரகு, இப்ப எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க? சாரி மச்சி, எனக்கே தெரியாம நான் உளர பார்த்துட்டேன். நான் போய் சந்தியா அம்மாவை பார்த்து என்கேஜ்மெண்ட்டுக்கு சேலை எடுக்க ஏதாச்சும் பிளான் பண்றேன்டா. நீ சிஸ்டர்கிட்ட பேசிட்டு சீக்கிரம் வாடா. சரி ஓகேடா. சிஸ்டர், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காதங்க, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. என் ஃப்ரெண்டு வந்து தான் அதை செய்யணும். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிவிடுவீங்களா? அண்ணா பரவாயில்லண்ணா, இவரை கூட்டிட்டு போங்க. ஏன் எதுக்கு என்ன உடனே அனுப்பி விட்டுணுமா? இல்ல அண்ணன் பாவம்ல, ஏதோ ஒரு வேலைன்னு தானே உங்களை கூப்பிட்டாரு, அதுக்குதான். இந்த பாரு பூமாரி, இந்த போன்ல ஜிபே போன்பே எல்லாமே இருக்கு. என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி வச்சுக்கோ. என்னை எதிர்பார்க்காத, நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்க, இந்த போன் பே கூகுள் பே இதெல்லாம் காக ஆசைப்பட்டுலாம் நான் உங்க கூட வரல. நீங்க கூப்பிட்டீங்கன்ற அன்புக்காக மட்டும்தான் வந்தேன். அதனால நீங்க என் கூட லைஃப் லாங் இருந்தா மட்டும் போதும். என்ன பூமாரி, நீ இவ்வளவு நல்லவளா இருக்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கடையை சுத்தி பஸ்ஸை காலி பண்ணி தான் வெளியே கூட்டு வராங்க. ஆனா நீ எப்பவுமே என் அன்பு மட்டும் போதும், அதுக்காக தான் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகா சொல்றியே. இதனாலதான் பூமாரி எனக்கு உன் மேல மேலும் மேலும் காதல் அதிகரிச்சுட்டே வருது பூமாரி. பூமாரி, நான் உனக்கு வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன் பூமாரி. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் இந்த கடையே கூட உனக்காக வாங்கி தரேன். சார், இந்த கடலாம் எனக்கு வேண்டாம் சார். நீங்க ஆசைப்பட்டு எனக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும்னு நினைச்சா ஒரு சேரீ மட்டும் வாங்கித்தாங்க. அதை உங்க ஞாபகார்த்தமா நம்ம கல்யாணம் வரை நான் வச்சிருக்கேன் சார். இந்த ஜோடி நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓய் பூமாரி. பூமாரி, சோனி வந்துட்டா. அவ எதுவும் தப்பா நினைச்சுக்க போறா. நாங்க போயிடுறேன், நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. சார், போலீஸ் சார், எங்க எஸ்கேப் ஆவீங்க? இதோ வரேம்மா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. எந்த டவுட்டா இருந்தாலும் பூமாரி கிட்ட கேட்டுக்கோமா. ஐயோ, இந்த கருவாயன் வேற சோனி கிட்ட நம்மள மாட்டி விட்டு போயிட்டானே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? பூமாரி, திருவிழா கூட்டத்துல காணாம போன குழந்தை மாதிரி இந்த மொழி முழிக்கிறா. அது வந்து சோனி. பூமாரி, நீ இப்படி இருப்பன்னு நினைக்கலடி, ரொம்ப உஷார் தான். ஆளோட கடைக்கு வந்திருக்கியே, எனக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சாரி சோனி, நான் வரணும்னு நினைச்சு வரலடி. திடீர்னு போன் பண்ணாரு. சரி வாரியா, என் ஃப்ரெண்டுக்கு சாரி எடுக்கணும் நீ, அதனால தாண்டி வந்தேன். உனக்கு ஃபோன் பண்ணலானா நீ எனக்கு மனசு கஷ்டத்தோட வீட்டுக்கு போனியா? உங்க வீட்டில் என்ன பிரச்சனையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலல்ல. இந்த நேரத்தில் நான் கூப்பிட்டா நீ தப்பா நினைச்சிருவேன்னு தானே கூப்பிடல. ஆமா, நீங்க என்னடி ஜவுளி கடையில? பூமாரி, எங்க அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி எடுக்க ஃபேமிலியா வந்திருக்கோம். ஓ அப்படியா, சந்தியாவுக்கு சாரி எடுக்க வந்திருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் டி, நீங்க இருப்பானே நான் நினைக்கவே இல்லை சோனி. சரி வா பூமாரி, எங்க அம்மா கிட்ட போலாம். பா சோனி, நல்ல வேளை நீ வந்தா, இல்லாட்டி நான் தனியா தான் நின்று இருப்பேன். வா, நம்ம அம்மா கிட்டே போய் நிற்போம்.